வணக்கம் நண்பர்களே. நெக்ஸ்ட் ஜென் பயோஸ்டாட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் பெயர் மோகன் ரத்னாரி. இந்த வீடியோவில் ஆர் மற்றும் ஆர் ஸ்டுடியோ என்றால் என்ன, அவற்றை எவ்வாறு பயோஸ்டாட்டஸில் பயன்படுத்தலாம் என்பதை பற்றிய ஒரு அறிமுகம் வீடியோ தான் இது. ஸோ ஆர் ஸ்டுடியோவை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு புதியவராக இருந்தாலும் அல்லது ஆர் ஸ்டுடியோவை ஆல்ரெடி பயன்படுத்துபவராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கானது. ஆர் மற்றும் ஆர் ஸ்டுடியோ பொதுவாக இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆர் ஸ்டுடியோவோட, அதாவது ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட வெப்சைட் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஆர் இருக்குது. ஸோ ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் ஆர், நெக்ஸ்ட் ஒன் ஆர் ஸ்டுடியோ. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆர் இன்ஸ்டால் பண்ணிடுங்க, அண்டு தென் அனதர் ஆர் ஸ்டுடியோவை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டுமே ஆரை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இந்த ஆர் ஸ்டுடியோ. ஸோ இதில் ஆர் என்பது ஒரு இலவசமாக கிடைக்கக்கூடிய மென்பொருள், அதாவது ஓப்பன் சோர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதில் என்னென்ன பார்க்கலாம்னா, பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது பயாலஜி, மெடிக்கல் ரிசர்ச், ஈக்காலஜி, டேட்டா சயின்ஸ், டேட்டா விசுவலைசேஷன் ரிலேட்டடான அனைத்தையுமே இதில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே ஆர் ஸ்டுடியோவில் உங்களுக்கு பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ அதனால தான் ஆரோட இன்டர்ஃபேஸாக ஆர் ஸ்டுடியோ இருக்குது. பொதுவாக பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆர் ஸ்டுடியோ முக்கியமாக எதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ரிப்பீட்டட் ஜேர்னலில் உங்களோட டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு டேட்டா விசுவலைசேஷன், ஒரு கிராஃப் வரைகிறதுக்கோ உங்களுக்கு இந்த ஆர் ஸ்டுடியோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சாஃப்ட்வேர் பயனுள்ளதாக இருக்கும். இதை உலகளாவிய அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்டு இந்த ஆர் ஸ்டுடியோவில் பேசிக் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முதல் அட்வான்ஸ்டு பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு அட்வான்ஸ்டு டேட்டா விசுவலைசேஷன் எல்லாமே ஃப்ரீயாகவே இதில் பண்ணலாம். அதுதான் அதனோட முக்கியம். நீங்கள் ஹைபெய்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் என்னென்ன பண்ண முடியுமோ அதோட அதிகமாகவே ரொம்ப கஸ்டமைஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த ஆர் ஸ்டுடியோவில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆர் ஸ்டுடியோவில் நம்ம என்னென்ன பார்க்கலாங்கன்னா, ஸோ ஒரு டேட்டா எப்படி இம்போர்ட் பண்ணுறது அல்லது டேட்டா எப்படி க்ளீனிங் பண்ணுறது, ஒரு டிஸ்கிரிப்டிவ் டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங் அண்ட் அனோவா அண்ட் ரிகர்சன் அனலைசஸ், நான் பேராமெட்ரிக் டெஸ்ட், டைம் சீரியஸ் அனலைசஸ், இது எல்லாமே பேசிக் முதல் அட்வான்ஸ்டு எல்லாமே இந்த ஆர் ஸ்டுடியோவில் பயன்படுத்தலாம். இப்போ ஆர் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர் இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி ஆர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பி இந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணி ஆர் ஸ்டுடியோவை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு வியூ வரும். இதில் முக்கியமாக நமக்கு 4 தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு பேசிக் லெவலுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, என்வாரன்மெண்டல் ரைட் சைடு கார்னரில் டாப்பில் இருக்கக்கூடிய என்வாரன்மெண்ட் ஆப்ஷன்ஸில் இம்போர்ட் டேட்டா செட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த இம்போர்ட் பண்ணுற ஃபைலில் ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஃபஸ்ட்டு ஒன்று பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அது இருக்கக்கூடிய டேட்டா இம்போர்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து எக்ஸ்எம்எல் ஃபைல், அதாவது சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட்டு, அடுத்து எக்ஸல் ஃபார்மேட்டு, ஸோ ஒரு எஸ்பிஎஸ்எஸ் சாஃப்ட்வேர் இருக்கக்கூடிய அந்த ஃபைலோட ஃபார்மேட்டு, எஸ்ஏஎஸ் ஸ்டாட்டான்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர், இந்த ஃபார்மேட் இருக்கக்கூடிய ஃபைல் எல்லாமே நம்ம ஆர் ஸ்டுடியோவில் இம்போர்ட் பண்ணி பயன்படுத்தலாம். ஸோ இங்கே நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எங்கே உங்களுக்கு வியூ ஆகும்னா இந்த இடத்துல. ஸோ இந்த கார்டில் இந்த லொக்கேஷனில் நீங்கள் என்ன டேட்டா இம்போர்ட் பண்ணுறீங்களோ அதை இங்கே வியூ காணலாம். அடுத்ததான் நீங்கள் டேட்டா அனலைஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ், அதாவது ப்ரோக்ராம் எல்லாமே இந்த கன்சோல் செக்ஷனில் இங்கே நம்ம டைப் பண்ணும் பொழுது நமக்கு இங்கே ரிசல்ட்டும் வரும். ஸோ இதுக்கப்புறம் ரிசல்ட் இங்கே நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணக்கூடிய டேட்டா அனலைஸோட ரிசல்ட் வந்தாலுமே இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய பிளாட் ஆப்ஷன்ஸ், ஸோ இதில் தான் நமக்கு
டேட்டா விசுவலைசேஷன், அதாவது ஒரு கிராஃப் டயக்ராம் எல்லாம் இங்கே தான் நமக்கு வியூ ஆகும். ஸோ இதில் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி இமேஜாகவும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய கிராஃபை ஜூம் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் மல்டிப்புளாக ஒரு 4-5 கிராஃப் வரையும் பொழுது அதை 1 by 1 நெக்ஸ்ட் பிளாட் ப்ரீவியஸ் பிளாட்டாக சூஸ் பண்ணி ஒன்றா கூட பார்த்துக்கலாம். ஸோ இதில் அதுக்கப்புறம் ஒன்று இம்பார்ட்டன்ட் என்னென்னா லைப்ரரி. ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசஸுக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அனோவா 1 ANOVA போடுறீங்க, இல்லது 2 ANOVA, இல்லது கார்லேஷன் அல்லது ரிகர்சன்ஸ் அல்லது லீத்தல் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஏதோ ஒன்று அனலைஸ் பண்ணாலும் அதுக்குன்னு தனித்தனியாக ஒரு லைப்ரரி பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஃப்ரீ தான். இந்த இதில் நம்ம ஒரு ஆர்ட் ஸ்டுடியோவில் எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீ சோர்ஸை வச்சு நம்ம அனைத்து உடையான டேட்டாக்களையும் அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து ஃப்ரீ அப்டேட்டும் இருக்குது. அண்ட் இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணோம். எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கிராஃப், அதாவது ஒரு கிராஃப்ஸ் வரையக்கூடிய ஆப்ஷன்ஸுக்கு ggplot2ன்னு சொல்லி ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ அதை வந்து இந்த கன்சோல் செக்ஷனில் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் கமாண்ட் வந்து சிம்பிள் கமாண்ட் தான், இன்ஸ்டால்னு அடிங்க. ஸோ இன்ஸ்டால் ஃபஸ்ட்டே வரும் install.package. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கோலன் ஓப்பன் ஆகி இங்கே ggplot2 கொடுங்க, ggplot2. ஸோ இங்கே நமக்கு இங்கே வந்துச்சு ggplot2. ஸோ அதை கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகும். இங்கே இந்த ரெட் கலரில் டாட் வருது இல்லைங்களா, அதுதான் வந்து நமக்கு இந்த சாஃப்ட்வேர் உள்ளே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கிறத காட்டக்கூடிய ஒரு அறிகுறி. ஸோ இப்போ வந்து இந்த ggplot2 இன்ஸ்டால் ஆகிருச்சு. சப்போஸ் நான் இன்னொரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப டிப்ளேயர் அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் கமாண்ட் இன்ஸ்டால், செலக்ட் த பேக்கேஜ். இப்போ வந்து டிப்ளேயர். ஸோ இங்கே டிப்ளேயர் வந்துருச்சு, இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் டிப்ளேயர் லைப்ரரி பேக்கேஜஸ் வந்து உள்ளே நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஏதாவது எரர் இருந்தால் உங்களுக்கு ரெட் கலர் டெக்ஸ்ட்டில் காட்டும், எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ இது சிம்பிள் மெத்தட் தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக வந்து ஒரு டேட்டா செட்டை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி எக்ஸலில் வந்து ஒரு டேட்டா ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சிம்பிளாக இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இம்போர்ட் த டேட்டா செட் ஃப்ரம் எக்ஸல். ஸோ இதுக்குமே வந்து ஒரு பேக்கேஜஸ் இருக்குது. நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இன்ஸ்டால் பண்ணாலும் அதுக்கு ஒரு லைப்ரரி பேக்கேஜஸ் இருக்குது, அதை போட்டால் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் நீங்கள் டைரெக்டாக வந்து இம்போர்ட் டேட்டா செட் வழியாக இம்போர்ட் பண்ணும் பொழுது நீங்கள் அந்த கமாண்ட்ஸ் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாகவே இம்போர்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த கமாண்ட்ஸ் வந்து உள்ள இன்புட் ஆயிரும். ஸோ ஃப்ரம் எக்ஸல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து எங்கே ஃபைல் இருக்குங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு ப்ரௌஸ் கிளிக் பண்ணி ஃபைல் எங்கே இருக்குன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் கொடுங்க. ஸோ இப்போ வந்து நான் எடுத்துருக்கக்கூடிய டேட்டா இங்கே வியூ ஆகிடுச்சு, எக்ஸல் ஃபைலோட டேட்டா. இதில் வந்து 9 பிளான்ட் ஐடி எடுத்துருக்கிறேன் அண்டு 3 டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர், control, organic, chemical and the plant height, leaf count and biomass. ஸோ இதுக்கு இங்கே வந்து இந்த கமாண்ட் ஆல்ரெடி ரீடி எக்ஸல்ங்கிற கமாண்ட் வந்து லைப்ரரியில் உள்ள ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இதுக்கு நாம் இம்போர்ட் மட்டும் கொடுக்கணும். ஸோ இம்போர்ட் கொடுத்துட்டோம்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட டேட்டா வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து மேலே இருக்கக்கூடிய ஆர்ட் ஸ்டுடியோ இன்ட்ரோடக்ஷனில் இந்த டேட்டா வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒரு டேட்டா எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிற கமெண்ட்டை கீழே இந்த இடத்துல கன்சோல் செக்ஷனில் கொடுப்போம். இதில் ஒரு பேசிக் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரைக்கும், அட்வான்ஸ்டு டேட்டா அனலைசிஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே அடுத்த ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எப்படி பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் ஒரு ஹை குவாலிட்டி ஜேர்னலில் ஹை குவாலிட்டி டேட்டாவை, அதாவது பல்க் டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறது பேசிக்லேருந்து ஒன்றொன்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். மேலும் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டண்டான லைப்ரரி பேக்கேஜஸ் வேணுங்கிறத நம்ம வெப்சைட், அதாவது
nextgenbiostat.comங்கிற வெப்சைட்டில் அதுக்கான ஆர்டிக்கலாக பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்டிக்கலோட லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மேலும் தொடர்பான அனைத்து தகவலும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் அது கீழே தேவையான சோர்ஸ் ஃபைலை நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோம். அந்த லிங்க்கை யூஆர்எல் லிங்க்கை அந்தந்த வீடியோ கீழே பேஸ்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த அனலைஸ் பண்ணக்கூடிய டேட்டா செட் எடுத்து நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணி பார்க்கணுன்னா அந்த டேட்டா செட் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம வெப்சைட்டில் ஃப்ரீயாக தான் அப்லோட் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் நம்ம வெப்சைட்டில் விசிட் பண்ணி அந்த டேட்டா சோர்ஸை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கோட் ஃபைலை யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த டேட்டா அனலைசிஸோ அல்லது டேட்டா விசுவலைசேஷனோ நீங்கள் ஒரு ஸ்டுடியோவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.